சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, மாலத்தீவின் அட்டகாசம் அதிகரித்து வருகிறது. நண்பர்களே, நமது இந்திய மீனவர்களின் மீன்பிடி படகுகளை மாலத்தீவின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்குள் மீன்பிடித்து கொண்டிருந்த நமது இந்திய நாட்டைச் சேர்ந்த படகு ஒன்றினை மாலத்தீவின் இராணுவம் கைப்பற்றியுள்ளது. இது வரலாற்றிலேயே என்றுமே நடக்காத ஒன்று. ஆகவே இவ்வாறு மாலத்தீவின் அதிபர் முகமது மிர்சி அவர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதால் இந்தியாவிற்கும் மாலத்தீவிற்கும் இடையே டிப்ளமேட்டிக் உறவு இனியும் மோசமடையும் என்று தெரிகிறது. நண்பர்களே, ஏற்கனவே மாலத்தீவில் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே திரு முகமது மிர்சி அவர்கள் மாலத்தீவில் உள்ள இந்திய இராணுவ வீரர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் மக்கள் அவருக்கு பெரும்பாலான அளவில் வாக்களித்தார்கள். அதன் அடிப்படையில் அவர் மாலத்தீவின் பிரசிடண்டாக செலக்ட் செய்யப்பட்டார். அவர் பதவியேற்ற பின் முதலாக இந்தியாவிற்கு வருவதற்கு பதிலாக அவர் துருக்கி நாடு சென்றார், பின்னர் சீனா சென்றார். ஆகவே இவர் சீனாவை ஆதரிக்கக்கூடிய மாலத்தீவின் அதிபர் என்று பரவலாக பேசப்பட்டு வந்தது. இவர் பதவியேற்றவுடன் மாலத்தீவில் உள்ள இந்திய இராணுவ வீரர்கள் சுமார் 90 பேரை உடனடியாக அழைத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தூதரக முறையில் அவர் கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு அங்கே உள்ள நமது இராணுவ வீரர்களை திரும்ப அழைத்து அவர்களுக்கு பதிலாக டெக்னிக்கல் பர்சன்ஸ் தொழில்நுட்ப அலுவலர்கள் அங்கே நியமிக்கப்பட உள்ளதாகவும், அதன் பொருட்டு சென்ற திங்கட்கிழமை ஏற்கனவே இந்தியாவிலிருந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் களத்தில் உள்ள ரேடார்களை பராமரிப்பதற்கும் இல்கைகளை கண்காணிப்பதற்கும், நாம் வழங்கியுள்ள ஹெலிகாப்டர் மற்றும் விமானங்களை பராமரிப்பதற்கும், பிரத்யேக பொருளாதார மண்டலத்தை கண்காணிப்பு செய்வதற்கும் போன்ற பணிகளுக்குமாக நமது இராணுவ வீரர்கள் அங்கே சுமார் 90 பேர் இருந்தனர். அவற்றை சிறிதாக குறைத்து டெக்னிக்கல் பர்சன்ஸ் தொழில்நுட்ப அலுவலர்கள் அங்கே பணியமர்த்தப்பட உள்ளதாக முடிவெடுக்கப்பட்டது. இதற்கிடையில் அவர் மீண்டும் அந்த நாட்டின் எதிர்க்கட்சிகள் எல்லாமே அவருக்கு எதிராக கண்டனங்கள் தெரிவித்தும் அவர் இந்தியாவை மீண்டும் சீண்டுவதில் குறியாக இருக்கிறார். இவ்வாறு மாலத்தீவின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்குள் மீன்பிடித்து சென்ற நமது மீனவர்களை கைப்பற்றியதன் மூலம் இரு நாடுகளுக்கு இடையே அதிகமான அளவில் இனி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் என்று தெரிகிறது. நண்பர்களே, மாலத்தீவு இவ்வாறு இந்தியாவிற்கு பல விதங்களில் தொந்தரவு கொடுத்தாலும் இதற்கெல்லாம் இந்தியா அஞ்சப்போவதில்லை. நண்பர்களே, நமது இந்திய கடற்படை அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகளில் ஒன்றான மினிகாய் தீவின் அருகே INS ஜடாயு என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பலை நிலைநிறுத்த ஏற்பாடு செய்துள்ளது. ஆகவே ஏற்கனவே நாம் பே ஆஃப் பெங்கால் என்று சொல்லக்கூடிய வங்காள விரிகுடா கடல் பகுதியில் அந்தமான் நிக்கோர் பகுதியில் ஏற்கனவே INS பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இது வங்காள விரிகுடா கடல் பகுதியில் நமது இந்திய பெருங்கடலை கண்காணிப்பு செய்வதற்காக அங்கே ஒரு கப்பல் நிறுத்தப்பட்டு அதை மிக சிறந்த பணியாற்றி வருகிறது. அதே போன்று மாலத்தீவிற்கு அருகே உள்ள நமது லட்சத்தீவு மினிகாய் தீவின் அருகே INS ஜடாயு என்று ஒரு கப்பல் நிறுத்தப்பட உள்ள நண்பர்களே. ஆகவே இந்த 2 கப்பல்களுமே 2 கடற்பகுதியிலுமே நமது இந்தியன் ஓசனை கண்காணிப்பு பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கும். இது மட்டுமில்லாமல் சீனாவை பயம் காட்டுவதற்காக நமது விமானம் தாங்கி கப்பலான விக்ரமாதித்யாவும் INS விக்ராந்த் என்று சொல்லக்கூடிய விமானம் தாங்கி கப்பலும் 2 விமானம் தாங்கி கப்பல்களுமே தற்போது சீன கடல் பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக தற்போது பெட்ரோல் வேலை செய்து வருகிறது. நண்பர்களே, இந்த 2 விமானம் தாங்கி கப்பல்களுமே தற்போது தான் முதன் முறையாக 2மே சேர்ந்து இந்திய பெருங்கடலில் நிலை கொண்டு அங்கே உள்ள விவரங்களை ஆராய்ந்து வருகின்றது. ஆகவே சிறிய நாடான மாலத்தீவிற்கெல்லாம் நாம் பயப்பட போவதில்லை. மாலத்தீவு சீனாவுடன் சென்று கடைசியில் இந்தியாவுடன் வந்துதான் உதவிக்கு கைகட்டி நிற்கப்படுகிறது என்பது நன்கு தெரிகிறது. நண்பர்களே, இன்னொன்று முக்கியமான ஒரு செய்தி. ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முன்பு திரு முகமது மிர்சி அவர்கள் நாங்கள் சிறிய நாடாக இருக்கலாம், ஆனால் எங்கள் நாட்டை பயம் காட்டுவதற்கு, எங்கள் நாட்டினை புள்ளி செய்வதற்கு யார் லைசன்ஸ் கொடுத்தது என்று கேட்டிருந்தார். இது சம்பந்தமாக மாலத்தீவில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளுமே அவருக்கு கண்டனம் தெரிவித்தன. அவர் இந்தியாவின் மீது இவ்வாறு பேசுவது தேவையில்லாத டிப்ளமேட்டிக் பிரச்சனைகளை உருவாக்கும். ஆகவே மாலத்தீவு அதிக கஷ்டத்தை உருவாக்கக்கூடிய செயல்களில் நமது பிரசிடண்ட் செய்து வருகிறார் என மாலத்தீவில் உள்ள எதிர்க்கட்சிகள் எல்லாமே அவருக்கு கண்டனம் தெரிவித்த நண்பர்களே. நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் கூறுகையில், மாலத்தீவு நாட்டினை இந்தியா பயங்காட்டுகிறது, வி ஆர் ஒன் ஆஃப் த புல்லிஸ் என்று கூறுகிறார். ஆனால் இந்தியா 2 மாதமாக இது மாலத்தீவு நாட்டினை பயம் காட்டுவதற்கு, எங்கள் நாட்டினை புள்ளி செய்வதற்கு யார் லைசன்ஸ் கொடுத்தது என்று கேட்டுள்ளார். இது சம்பந்தமாக மாலத்தீவு உள்ள எதிர்க்கட்சிகளுமே அவருக்கு கண்டனம் தெரிவித்தன. அவர் இந்தியாவின் மீது இவ்வாறு பேசுவது தேவையில்லாத டிப்ளமேட்டிக் பிரச்சனைகளை உருவாக்கும். ஆகவே மாலத்தீவு அதிக கஷ்டத்தை உருவாக்கக்கூடிய செயல்களில் நமது பிரசிடண்ட் செய்து வருகிறார் என மாலத்தீவு உள்ள எதிர்க்கட்சிகள் எல்லாமே அவருக்கு கண்டனம் தெரிவித்த நண்பர்களே. நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் கூறுகையில்,
புல்லிஷ் செய்யக்கூடிய பயங்காட்டக்கூடிய ஒரு நாடு எப்படி பயங்காட்டக்கூடிய அந்த நாட்டிற்கு 4.5 பில்லியன் US கடன் கொடுக்கும், அந்த நாட்டில் உள்ள அனைத்து வகையான வசதிகளையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ஆகியவற்றையும் பாலங்கள் மற்றும் பல வகையான திட்டங்களை எப்படி பயங்காட்டக்கூடிய ஒரு நாட்டிற்கு எப்படி மாலத்தீவிற்கு இந்தியா உதவி செய்யும். ஆகவே இவர் பேசுவதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. சீனாவின் பேச்சை கேட்டு இவர் இவ்வாறு பேசுவது முறையற்ற செயல் என நமது திரு ஜெய்சங்கர் அவர்கள் மிக கடுமையாக கருத்து தெரிவித்துள்ளார். நண்பர்களே, உள்நாட்டிலே போர் விமானங்களை தயாரிப்பதற்காக நாம் தேஜஸ் மார்க் 1, தேஜஸ் மார்க் 1A, தேஜஸ் மார்க் 2 போன்ற விமானங்களை தயாரிப்பதற்காக நமது இந்திய அரசு ஏராளமான நிதியை ஒதுக்கி அந்த விமானங்கள் எல்லாம் நமது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் மூலம் இந்த விமானங்கள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன என்பதனை நாம் நமது இந்தியன் நியூஸ் வீடியோ சேனல்களில் பல மாதங்களாக பார்த்து வருகிறோம். நண்பர்களே, இது தவிர நாம் பிற நாட்டு விமானங்களையும் நமது உள்நாட்டிலே தயாரிப்பதற்காக ஆத்ம நிர்பர் என்ற திட்டத்தின் கீழ் வெளிநாட்டு விமானங்களையும் மிக சிறந்த விமானங்களை தேர்வு செய்து நமது நாட்டிலேயே அவற்றை தயாரிக்கலாம் என்ற அடிப்படையில் அதற்கான ஏற்பாடுகளையும் நமது இந்திய அரசு செய்து வருகிறது. நண்பர்களே, தற்போது கண்காணிப்பு பணி செய்வதற்காக ஏற்கனவே நமது இந்திய கடலோர பகுதிகளை கண்காணிப்பு பணிகள் எவ்வாறு செய்யப்பட்டு வருகின்றன என்பது சம்பந்தமான வீடியோ ஒன்றினை ஏற்கனவே வெளியிட்டுள்ளோம். நண்பர்களே, அதாவது அவாக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் அண்டு கண்ட்ரோல் சிஸ்டம் ஏர்கிராஃப்ட்ஸ்களை பயன்படுத்தி நாம் நமது இந்திய எல்லைகளை கண்காணிப்பு செய்ய உள்ளோம் என்று நாம் பார்த்திருந்தோம். நம்மை விட பாகிஸ்தான் மற்றும் சீனா நாடுகள் இந்த கண்காணிப்பு விமானங்கள் அதிக அளவில் வைத்துள்ளன என்பதனையும் நாம் பார்த்திருந்தோம். ஸோ இதை சரி செய்வதற்காக நமது இந்திய அரசு 15 ஏர்பஸ் என்ற நிறுவனத்தின் C295 என்ற விமானத்தை வாங்க உள்ளது. நண்பர்களே, இந்த விமானமானது ஸ்பெயின் நாட்டில் தயார் செய்யப்பட்டு போயிங் நிறுவனம் நமது இந்தியாவிற்கு வழங்கப்பட உள்ளது. நண்பர்களே, இவற்றில் 2 விதமான விமானங்கள் தயாரிக்கப்பட உள்ளன. மேரிடைம் சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட், மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராஃப்ட் என்ற 2 வகைகளில் இந்த விமானங்கள் நமது இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கும் இந்தியன் நேவிக்கும் பயன்படுத்தப்படும் வகையில் இந்த விமானங்கள் தயாரிக்கப்பட உள்ளன. நண்பர்களே, இவற்றில் மேரிடைம் சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஏர்கிராஃப்டானது நமது இந்திய கடற்பகுதியையும் மற்றும் இந்திய எல்லை முழுவதுமே இந்த விமானங்கள் கண்காணிப்பு செய்து உடனுக்குடன் தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கும். மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராஃப்ட் என்பது கண்காணிப்பு பணியை செய்வதோடு மட்டுமில்லாமல் இவை தாக்குதல் செய்வதற்கும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்காணிப்பதற்கும் அவற்றை அறிந்து அவற்றை தாக்குதல் செய்வதற்கும் இந்த மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராஃப்டுகள் பயன்படுத்தப்பட உள்ளன. நண்பர்களே, மொத்தம் 15 எண்களில் 4 எண்கள் ஸ்பெயின் நாட்டில் போயிங் நிறுவனம் தயார் செய்து நமக்கு வழங்கும். மீதி உள்ள 11 எண்கள் நமது குஜராத் மாநிலத்தில் உள்ள டாடா ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் விமானம் கட்டும் தளத்திலிருந்து இந்த மீதி உள்ள 11 விமானங்கள் தயார் செய்யப்பட்டு நமது இந்திய கப்பற்படைக்கும் கோஸ்ட் கார்டுக்கும் வழங்கப்பட உள்ளது. நண்பர்களே, இவ்வாறு நமது உள்நாட்டிலே தயாரிப்பதால் நம்ம நாட்டில் தொழில் வளம் அதிகரிப்பதோடு விமானங்களை தயாரிப்பதற்கு தேவையான அனைத்து வகையான தொழில்நுட்பங்களும் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. நண்பர்களே, இத்துடன் இந்த இன்றைய நியூஸ் வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.